அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுடைய ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க எல்லாருமே. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ உங்களுக்கான ப்ராக்டிக்கல் மற்றும் இன்டர்வியூக்கான செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எல்லாருமே இருக்குது. குறிப்பாக ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மசாலஜி போன்ற பணியிடங்களுக்கான ப்ராக்டிக்கல் மற்றும் இன்டர்வியூக்கான செலெக்ஷன் லிஸ்ட் என்ன அப்படின்னு. ரெண்டாவது, நிறைய பேர் அவங்களுடைய மார்க்ஸே நான் சரியாக பார்க்கல, என்னுடைய மார்க் என்னன்னு எனக்கு தெரியாது, அந்த போர்ட்டலும் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக நிறைய பேர் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணுறதுல சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் அப்லோட் பண்ண முடியல அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் அப்லோட் பண்ண முடியல, ரீசன்ஸ் என்ன அப்படின்னாக்கா அவங்களுக்கான அந்த இது ஓப்பன் ஆகலை அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா அவங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு அவங்க ஓப்பன் பண்ணும்போது அவங்களுடைய இதுக்கு அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் வரல, ஓப்பனே ஆகலை அப்படின்ற விஷயத்தையும் சொன்னாங்க. இன்னொன்று சில பேர் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும்னு செகண்ட் டைமுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நிறைய பேர் முடியலன்னு தான் செகண்ட் டைம் கொடுத்துருந்தாங்க. இதில் விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட் டைம் அப்லோட் பண்ணால் செகண்ட் டைம் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனி ஒன் டைம் நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தால் ஓகே தான் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. அதில் போக ஃபஸ்ட் டைம் அப்லோட் பண்ணவங்க செகண்ட் முடியல அப்படின்னா நோ இஷ்யூ. அதே மாதிரி செகண்ட் டைம் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா ஓகே தான். அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணல, கலரில் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அதுவும் நோ பிரச்சனை. அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா, பிளாக் அண்ட் ஒயிட் ஏன் பண்ண சொன்னாங்க அப்படின்னா, அது அந்த எழுத்துக்கள் எல்லாமே கிளாரிட்டியாக கரெக்டாக தெரியும்ன்றதுக்காக தான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ண சொன்னாங்களாம். இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, கலரில் இருக்கும்போது நீங்கள் அந்த எம்பி சைஸ் குறைக்கும்போது பிக்சல்ஸ் உடையுது, கிளாரிட்டியாக தெரியுறதில்ல அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை சொன்னதாகவும் தகவல்கள் வந்திருக்கு. ஸோ தேர்வர்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது, இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரை அடுத்த கட்டமாக ப்ராக்டிக்கல், அதுக்கு அடுத்த கட்டமாக இன்டர்வியூ. ப்ராக்டிக்கலுக்கான செலெக்ஷன் பட்டியல் அது சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் தான் இப்போ சொல்ல போகிறேன். உங்களுக்கான அந்த செலெக்ஷன் லிஸ்ட், யாரெல்லாம் ப்ராக்டிக்கல் போக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செலெக்ஷன் பட்டியல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த வாரத்தில் வெளியாயிடும். இந்த வார இறுதியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான ஹால் டிக்கெட் அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்துடும். ஸோ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கான அந்த ப்ராக்டிக்கல் நடக்கக்கூடிய தேதி மற்றும் இடம் அதில் ஒதுக்கப்பட்டிருக்கும். பேட்ச் பேட்சாக தான் கூப்பிடுவாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 50 பேர், ஒரு நாளைக்கு 100 பேர், அந்த மாதிரி பேட்ச் பேட்சாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு போட்டிருக்கக்கூடிய அந்த சென்டர்ஸ் எங்கெங்கே இருக்கோ, என்ன டேட்டில் எவ்வளோ நேரத்துக்கு வரணும் என்ற டீட்டெயில்ஸ் அந்த ஹால் டிக்கெட்டில் இருக்கும். ஸோ ஹால் டிக்கெட் இந்த வீக் எண்டில் தான் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான செலெக்ஷன் பட்டியல் இந்த வாரத்தில் வெளியாகிடும் சொல்கிறாங்க. மேபி இன்று அல்லது நாளை உங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வெளியாகலாம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான தகவல் கிடச்சிருக்கு. ஸோ அந்த அப்டேட்டை சொல்கிறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ தேர்வர்கள் ரெடியாக இருங்க. ப்ராக்டிக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இனி இதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அடுத்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு இந்த ஒரு போஸ்டிங் வந்திருக்கு, பார்த்துருப்பீங்க. அதில் 8th to 12th வரை தான் எழுத முடியும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ டிகிரி லெவலில் முடிச்சிருக்கக்கூடிய நபர்கள் ஆகட்டும், டிகிரி அந்த மாதிரி நிறைய முடிச்சிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு தான் இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் மசாலஜி போஸ்டிங். ஏன்னா இப்போ வரக்கூடிய தேர்வு மேக்ஸிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு மேலே இருக்கிறவங்க விண்ணப்பிக்கவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. ஸோ அதனால் ஆப்வியஸ்லி பார்த்தீங்க அப்படின்னா இனி வரும் காலங்களில் அந்த தேர்வுகள் எழுத முடியாது. இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மார்க்கும் எடுத்துட்டீங்க, நல்ல மார்க். இதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் மற்றும் இன்டர்வியூவில் பர்ஃபார்ம் பண்ணால் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கான வேலை அப்படின்றது உறுதி செய்யப்படும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. மேலும் புதிய தகவல் மற்றும் புதிய அப்டேட்டுகளுடன் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கிறேன். நன்றி.